தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணமா எப்பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஜானதம் சாஸ்திரப்பினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் படமாவதானம் கலியுதயம் காஞ்சமன் வெற்றின பிரத்யேக மகாபெரிய பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் கேள்விப்படாத அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பின் அனுபவத்தோட தலைப்பு, இதில் நீ 8th எடிஷனை படிக்கணும், இதில் நீ 8th எடிஷனை படிக்கணும். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணுங்கள், தினமே பாருங்கள். உங்களுக்கு பாக்கியம் இருந்தால் மட்டும் இந்த சேனலை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு நாள் மிஸ் பண்ணால் கூட பெரிய ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணதான் உங்களுக்கு பின்னாடி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா புரியும். அவ்வளோதான், அதுதான் மெசேஜ். இது பஹ்ரைனில் இருக்கக்கூடிய ஸ்ரீமதி அனிதா ரமேஷ் அப்படிங்கிறவரோட ஒரு இன்டர்வியூ. இவருடைய பிள்ளை ஐஐடி மெட்ராஸ், அநேகமான மெட்ராஸில் படிச்சிருப்பான் அந்த பையன். முடிச்சுட்டு பஹ்ரைனில் எம்எஸ் பண்ணியிருந்துருக்கான் அவன். இது 2021 வருஷம். அப்போ அந்த கோர்ஸ் முடியறதுக்கு ஒரே ஒரு பேப்பர் பாக்கி இருக்குது, பண்ண வேண்டியிருக்கு. அது கொஞ்சம் இந்த ப்ராக்டிக்கல் சொல்லுவாங்க, கம்பெனியில் போய் அங்கே இன்டர்ன்ஷிப் பண்ணி அதுமாதிரி பண்ணணும். அப்படி பண்ணணும்னு இது மகாபெரியோட பக்தரான ஸ்ரீ ஜிஆர் மாமா நங்கநல்லூர் சரணாலயத்தில் இருக்கக்கூடியவர். பக்தர் அவகிட்ட ஃபோன் பண்ணி கேட்பா, அவருடைய விஷயங்கள்லாம் சொல்லுவாள். பண்ணிவிட்டு அவர் ஏதாச்சும் கைட்லைன்ஸ் கொடுப்பார். அது மாதிரி இருந்துட்டுருக்கு. இவருக்கு சரியான ஆஃபர் கிடைக்கல. அப்போ கொஞ்சம் அந்த இது இருக்க போல இருக்குது, இந்த கோவிட் வந்திருக்க டைம்னு தெரில இவருக்கு இந்த பையனுக்கு எந்த கம்பெனிலேருந்து ஒழுங்காக ஆஃபர் வரல. எந்த கம்பெனியில் ஆஃபர் வருதோ அதுவும் ரொம்ப முக்கியம் இல்லையா? இவர் அந்த இடத்துல பண்ணார்னா அங்கேயே எடுத்துக்கலாம், இல்லை அந்த இடத்துல பண்ணியிருக்கேன்னு சொன்னால் வேற ஒரு இடத்துல போய் சேர முடியும். பஹ்ரைனில் அவர் அது மாதிரி அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு அது மாதிரி சான்ஸே கிடைக்காம அப்படியே இழுத்து விருபழியாக இருக்கே அப்படின்னு இருக்கும்போது அந்த பையன் ஒன்றும் இதில் இன்வால்வ் ஆகலை. அவள் அம்மாவுக்கு தான் பக்தி பெரியவா மேலே, ஜிஆர் மாமா மேலே. இவர் ஜிஆர் மாமா ஒரு நாள் அந்த பையன் கனால வந்துட்டார். பார்க்கணும் நம்மலாம் எப்படி அப்படின்னு. பெரியவா எப்படி ஒன்றா நாடகம் பண்ணுவார். பெரியவா சொல்லவே முடியாது. இந்த பையன் கனாவில் ஜிஆர் மாமா வந்திருக்கார். வந்துட்டு ஒரு புக்கை காமிக்கிறார். காமிச்சிட்டு அது ஜூம் ஆகுது அப்படி அந்த கனால. இதில் நீ 8th எடிஷனை படிக்கணும் அப்படிங்கிறார். ஜிஆர் மாமாவை யாரும் பார்த்துருக்க முடியாது, நேராக போய் பார்த்தா தான் உண்டு. அவர் எதுலேயும் வெளியில் வரமாட்டார். அப்போ கனால வர்றார், அது தெரிஞ்சுக்கணும். கனால இதை காமிச்சிருக்கார் அந்த பையன். இந்த 8th எடிஷன் இதை படிக்கணும்னு சொன்னாராம். கனாப்பு எடுத்து அப்புறம் அது என்ன புக்கு அப்படின்றத அவன் புரிஞ்சுட்டான் அந்த கனால. அது ஃபேமஸான ஒரு எடிஷன் புக்கு. அது C++ அந்த லாங்குவேஜ், கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அந்த ப்ரோக்ராமிங் அதனுடைய இது. உடனே போனால் அந்த 8th எடிஷன் அங்கே போய் வாங்கின்னு வந்தான். அவன் வாங்கின்னு படித்தான். அவன் அதை கொஞ்சம் அவ்வளோவா தெரியாது, அவனுக்கு நல்ல ப்ரோக்ராமிங் தெரியும், இருந்தாலும் அதை கொஞ்சம் சீரியஸாக படித்தான், இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணி படித்தான். படித்தோடனே இன்டர்ன்ஷிப்பு நிறைய இதுக்கு அப்ளை பண்ணோடனே ஆனால் ஒவ்வொன்றா ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்தது. அப்போ ஜிஆர் மாமா கிட்ட ஃபோன் பண்ணி பேசினா. அப்போ ஜிஆர் மாமா சொன்னாலாம், கவலைப்படாத, எல்லாருமே இவனை செலக்ட் பண்ண போட்டி போட்டு கேட்பா, அதை வரும், அந்த மாதிரியான ஒரு இது வரும் அப்படின்னு இவர் நம்ம ஜிஆர் மாமா சொல்லிட்டாராம். 2 நாளில் UK பேஸ்டு கம்பெனி ஒன்று, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கார் டிரைவர்லெஸ் கார் பண்ணுற மாதிரி. கார் அதுவே ஓடும் போல் இருக்குது, டிரைவர் இல்லாமல். அதை ப்ரோக்ராம் பண்ணி விட்டுட்டா அதில் யாரும் உட்காந்துன்னு போகலாம். அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட். அதுக்கு இவன் அப்ளை பண்ணியிருக்கான். அனிதா ஜிஆர் மாமா கிட்ட பேசியிருக்கா. மாமா அவனை ஏற்கனவே செலக்ட் பண்ணியாச்சுமா, அவனுக்கு அந்த இன்டர்வியூ அதெல்லாம் செலெக்ஷனுங்கிறதெல்லாம் சும்மா சேலரி பேசுகிறதுக்கு தான் கூப்பிடுவா, அவனை செலக்ட் பண்ணியாச்சு அப்படின்னு ஜிஆர் மாமா சொல்கிறா. அப்படின்னா கனால அப்போ ஜிஆர் மாமா பண்ணதுன்றது பெரியவா பண்ண விஷயமா அதான் நம்ம எடுத்துக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது.
அவர் சொன்ன மாதிரி அவர் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு தான் ஏதோ பண்ணுவான் பேசுகிறா அப்படின்னு. ஆனால் அனிதாவுக்கு வந்து நிறைய பக்தி இருக்குமே பெரியவா மேலே, பெரியவா மேலே, ஜிஆர் மாமா மேலாம் இருக்கும். ஆனால் திடீர்னு என்ன தோணித்தான் அவளுக்கே எல்லாம் இந்த கிரகம்தான். ஏதோ நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக ஜிஆர் மாமா சொல்கிறா. யார் யாரோ பிஹெச்டி படிச்சுட்டு அது இதுன்னு படித்து பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு நம்ம பையனுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி அவளாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கா. அப்படிலாம் இருக்கும்போது நம்ம பிள்ளையை எப்படி செலக்ட் பண்ணுவான்? ஏதோ ஜிஆர் மாமா நம்மளை சாட்டிஸ்ஃபை என்ன கனால வந்து அப்படி சொல்லி இப்படி நேராக பேசுகிறதுக்கு பிறகும் அவளுக்கு இந்த சந்தேகம் வருதுன்னா அதுதான் கலிகாலம்ன்றது. ஆனால் அவள் நல்ல பக்தை தான் பாவம். இதில் வந்து அந்த பையன் அப்ளை பண்ணியிருக்கான் இல்லையா, 1700 பேர், 1700 பேர் வந்து அட்டன் பண்ண அந்த எக்ஸாமில் டீகோடிங் கோடிங் சொல்கிற அந்த எக்ஸாம், அதில் இவன் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வந்திருக்கானா 1/1700. அப்படின்னா அவள் பெரியவா எப்பேற்பட்ட பரமேஸ்வரன் அவளுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். ஜிஆர் மாமா வார்த்தை என்னன்றதை அவள் தெரிஞ்சுட்டுருப்பாள். ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்துட்டான் அவன். அப்புறம் வந்து அதுக்கு ஏதோ இன்டர்ன்ஷிப் வந்தது, அதுக்கு சைன் பண்ணிட்டான். ஆனால் அது சுவிட்சர்லாந்துலேருந்து ஒரு பிக் பேங் அப்படின்னு ஏதோ ஒரு கம்பெனி போல் இருக்குது. அவள் வந்து கூப்பிட்டு பேசியிருக்கா. அவள் கரண்ட்டாக ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டுருக்கா. அதில் வந்து செய்கிற அப்படின்னா இவன் சொன்னான், நான் ஒரு கரண்ட்டாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டுருக்கேன், அது ஜூலை ஆகஸ்ட், இப்போது அந்த மாதம் ஆரம்பம், இப்போ தான் பேசுகிறாவா. ஜூலை ஆகஸ்ட் 2 மாதம் போகும், அது முடிஞ்ச உடனே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் நானும். அவள் அந்த ஃபோன்லேயே சொன்னாலும் சரி அப்போது வேணாம், நாங்கள் வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்குறோம் அப்படின்னு வச்சுட்டாலாம். தட் மீன்ஸ் நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். அவள் அப்படி கொஞ்சம் ரிஜெக்ட் பண்ண மாதிரி பேசிட்டாலாம். அந்த பையனுக்கு கொஞ்சம் அப்போ அது வருத்தமாக தான் இருந்திருக்கும். இவளுக்கு கேட்கவே வேண்டாம் இந்த விஷயத்த இவளுக்கு சொல்லியிருப்பானே அவள் அம்மாவுக்கு. அனிதாக்கும் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மனசில். என்னடா அது இப்படி ஆகிடுது. ஏன்னா எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று கொடுத்தா இன்னொன்று கிடைக்கணுமே, மேலே 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 நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்கணும். அதுதானே மனுஷனுடைய புத்தியே, அவ்வளோதானே. அதுக்கு அனுகிரகம் பண்ணுவான்னா பண்ணுவா. பெரியவா மனசு வச்சா நடந்துடும். அதான் ஜிஆர் மாமா சொல்லியிருக்கார, போட்டி போட்டு நடக்கும்னு. 1700 பேரில் ஃபஸ்ட்டு வந்திருக்க அவனுக்கு இங்கே பண்ணிகிட்டு இருக்கும் போது அங்கேயே போய் சேரலான்னு தோன்றுறது. ஏன்னா அது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியான். இதை விட அது பிக் பேங்குன்றது யூகே பேஸ்டு கம்பெனின்னு அது நம்ம பார்த்தா தெரியும் இன்டர்நெட்டில். எனக்கு தெரியாது, அது அவள் இன்டர்வியூ சொல்கிறத வச்சு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதை என்ன பண்ணாலும் அது ஜிஆர் மாமா கிட்ட அதை பற்றி பேசினாலாம். நீ பிக் பேங்கில் வந்து தான் சேருவேன், அங்கே நீ சேருவே விடு அப்படின்னு பெரியவா வந்து சொல்லிட்டாலாம். அங்கே தான் அவனுக்கு கிடைக்கும். அதான் கூப்பிட்டு பணத்தை தானே பேசுவான், சம்பளத்தை தான் பேசுவான்னு சொல்லிட்டா. இவர் 2 நாளில் இவருக்கு அந்த கம்பெனிலேருந்து இவருக்கு எல்லாமே இது வந்து ப்ராஜெக்டை வந்து இந்த பையனுக்காகவே அவள் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டுருக்கா பிக் பேங்கில். நீ அந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணு அப்படின்னா பெரியவா பரமேஸ்வரன் ஜிஆர் மாமா மூலமாக அனுகிரகம் பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கலாம். ஜெய் ஜெய்சங்கர் ஹரசங்கர் மகாபிரிய பாதவச்சரம்.